அது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தெரியும், அந்த குறைஷிகளுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட அந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்கு கூட அனுமதிக்கிறது இல்லை. அது முடியாதுன்றாங்க. நான் சொல்ல மாட்டேன், அதற்காக என்னுடைய உயிரை தருவதற்கு நான் தயார் சொல்லிட்டேன் அப்படின்ட்டான். அப்போ கடைசியில் உனக்கு உன் வேலையை முடிக்க போகிறோம், உன்னை கொலை செய்ய போகிறோம், உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது 2 ரக்காத்து தொழணும்டாங்க. இறப்பதற்கு முன்பாக 2 ரக்காத்துக்கள் தொழுவது என்பதை முதலாவதாக ஏற்படுத்தியது அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அப்படி அவர்கள் 2 ரக்காத்தை என்ன செஞ்சாங்க? தொழுதாங்க. தொழுகையை எப்படி இருந்தாங்க? விரைவாக தொழுது முடிச்சிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் தொழுகையை நீட்டி அழகா தொழணும்னு ஆசை தான், கொஞ்சம் நிறுத்தி நிதானமா எல்லாத்தையும் ஓதி சூறாக்கள்லாம் ஓதி நிதானமா கொஞ்சம் நீளமா தொழணும்னு ஆசை. நான் அப்படி தொழணும், நான் தொழ ஆரம்பிச்சா நீங்க என்ன நினைப்பீங்க? உயிருக்கு பயந்து பாரு நேரம் மணிக்கணக்காக தொழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க பாருங்க. அதுக்காக வேண்டிய சீக்கிரம் தொழிலை முடிச்சிட்டேன், என் வேலையை முடிங்க அப்படிங்கிறாங்க. நான் உயிர் போறத பயப்பட இல்லைங்கிறாங்க. அப்ப அந்த சமயத்தில் கடைசியாக அவருடைய உயிர் பிரியக்கப்படும் பொழுது அவங்க சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாங்க. இங்க மதீனாக்கு மக்காவுக்கு வெளியில இருக்குது, சல்லல்லாஹு மதீனா ஷரீஃப்ல இருக்கிறாங்க. அங்கிருந்து சொன்னாங்க வலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப் அப்படின்னாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் புரியல, இன்னும் வலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப்ங்கிறாங்களே, என்ன நடக்குது அப்படின்னு சஹாபிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அதற்கு சில காலங்களுக்கு பிறகு, நாட்களுக்கு பிறகுதான் இப்படி ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்கள கொலை செஞ்சு அந்த மரத்துல கழுத்துல கையத்தை கட்டி மரத்துல ஒரு பெரிய மரம், அந்த மரத்தினுடைய கிளையில தொங்க போட்டாங்க. எதுக்கு தெரியுமா? சரி கொலை செஞ்சாச்சு, குழியை தோண்டி அடக்கலாம், அப்படி அடக்க இல்லை, பறவைகள் வந்து கொத்தி கொத்தி திங்கட்டும், இந்த கடும் வெயிலிலே அந்த உடல் எல்லாம் கருத்து சின்ன பின்னமாக ஆகட்டும், உடலினுடைய உறுப்புகள் எல்லாம் உதிர்ந்து உதிர்ந்து விழட்டும். உதிர்ந்துருமில்ல, நாள் போக போக 4-5 நாள் 6 நாள் 10 நாள் போயிட்டேன்னா உறுப்புகள்லாம் அப்படியே ஒவ்வொன்றா விரல்கள்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அப்படி அவ்வளோ கோவம் வந்துருச்சு. நாங்கள் விட்டுறோம், விடுறோன்னு சொல்றோம், ஒரு வார்த்தையை சொல்றோம், அது நடக்காத வார்த்தையை சொல்றோம். அப்படி இருந்தும் கூட இவன் இவ்வளவு திமிராக பேசுறான்னு சொன்னா இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு தான் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி கொலை செய்து அவர்களை மேல என்ன செஞ்சிட்டாங்க, மரத்துக்கு மேல கழுமரத்தில் தூக்கு போடுற மாதிரி, மௌத்தாக்கி தூக்கு போடுற மாதிரி போட்டு விட்டுட்டான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தூக்கில் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த ஜனாசா. இதை ரசூல் அங்கிருந்தே பார்க்குறாங்க, மதீனா ஷரீஃப்ல இருந்தே பார்க்குறாங்க. 300-400 கிலோமீட்டர். அதனால் அவங்களுக்கு தன்னுடைய அருமை தோழர் இப்படி மரத்தில் தொங்குறத அவங்களால சகிக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக உயிர் கொடுத்தவர், அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுத்தவர், இந்த தீனுக்காக உயிர் கொடுத்தவர், தப்புவதற்கான வழி கிடைத்த போதும் கூட ஒரு தப்பான வார்த்தையை சொல்ல மறுத்தவர், இப்படி ஜனாசா தொங்கிக்கிட்டு இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு அவங்க கவலையோடு இருந்தாங்க. அப்பதான் கேட்டாங்க சஹாபிகள், ஏன் நாயகமே இப்படி இருக்கீங்க? பதில் சொல்லிட்டாங்க, மை யன்சில் ஹுபைபன் அன் ஹஷபதிஹி ஃபலஹுல் ஜன்னா, யார் ஹுபைபை கழு மரத்திலிருந்து கீழே இறக்குகிறார்களோ அவருக்கு சொர்க்கம், சொர்க்கம் கடமை ஆயிடுச்சுட்டாங்க. சட்டென்று ஜுபைர் ரலியல்லாஹு தான் எழுந்தாங்க, அனநாயகமே நான் போறேன் அப்படின்னாங்க. அடுத்தாப்புல மிக்தாத் ரலியல்லாஹு தான் எழுந்தா, நானும் போறேன் நாயகமே. நாங்க 2 பேரும் போதும் போங்கட்டாங்க. எங்க போறாங்க? அந்த மரத்துக்கிட்ட போகணும். மரம் என்னங்க பக்கத்திலேயே இருக்கு, அது ஒரு மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கு, மதீனா இருந்து மக்கா பக்கம் 300 கிலோமீட்டர் இருக்குது, போகணும், பல நாட்கள் ஆகும் குதிரையில் போறது இருந்தாலும். சரி, அங்க போனதுனா இருந்தா அந்த 40 பேர் அந்த மரத்தை சுத்தி காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா இல்ல, போட்டுட்டுலாம் போக இல்ல, அந்த மரத்தை சுத்தி 40 பேர் காவல் காத்து கொண்டு நிற்கிறாங்க. ஏன்னா அந்த எல்லா பறவைகளும் வந்து திண்டு கொத்தி கண்ணை புடுங்கி
அதற்கு பிறகு வெயிலிலே கருத்து அந்த உறுப்புகள் எல்லாம் சின்ன பின்னமாகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்து அந்த மாதிரி ஆகணும். அப்போ எவ்வளவு பெரிய கொடிய எண்ணம் கொண்டவங்களாம் அவங்க இருந்திருப்பாங்க. அட மௌத்தாயாச்சு இப்போ குழியை தோண்டி அடக்கலான்னு கூட இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறது எவ்வளோ பெரிய அநியாயமான ஒரு விஷயம். இப்போ அந்த ஜனாசாவை கீழே இறக்க சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அதை இறக்கிறதுக்கு 2 சஹாபிகள் என்ன செய்ய புறப்பட்டு வர்றதாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஆயத்தத்தோடு வரணும், ஆயுதங்களோடு வரணும், கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கிடணும். ரசூலுல்லாஹ் 2 பேர் அனுப்பிட்டாங்க, நாங்கள் ஒரு 50 பேர் அனுப்பிக்கிட்டு வருவோம். அங்கே 40 பேர் இருக்கிறானே, அப்போ ஆயுதங்கள்லாம் வேணுமே. ஏதோ ஆபத்து வந்தால் என்ன செய்ய பார்க்கணுமே. ஒன்றும் இல்லை, ரசூல் சொல்லிட்டாங்களா போங்கன்னாங்களா, போயிட்டாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. உடனடியாக வீட்டில் போய் சொல்லிட்டு வர்றாங்க அதெல்லாம் கிடையாது, அங்கேயே புறப்பட்டு போயாச்சு. இதுதான் சஹாபிகள். வந்து அந்த இடத்தை தேடி தேடி எழுதி நெருங்கிட்டாங்க. இப்போ தூரத்தில் அந்த மரம் தெரியுது, அந்த ஜனாசா தொங்குறதும் தெரியுது, அதை சுற்றி 40 பேர் இருக்கிறாங்கிறதும் தெரியுது. இப்போ 2 பேர் போய் அந்த மரத்துக்கு மேலே ஏறி அந்த ஜனாசாவை கீழே இறக்க முடியுமா? சாத்தியமா? கொஞ்சம் யோசிங்க. சாத்தியமே இல்லை. என்ன பண்றது? இப்போ 2 பேரும் மஷூரா செய்கிறாங்க, ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன பண்ணிக்கிடலாம். அப்போ மிக்தாத் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, பாருங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது முதலாவது எழுந்தது நீங்கள் தான் முதல்ல எழும்புனீங்க, நான் போகிறேன் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு தான் நான் எழுந்தேன். எனவே நம்ம 2 பேரில் லீடர் நீங்கள் தான். நம்ம 2 பேரும் ஒரு ஆள் லீடர் இருக்கணுமா இல்லையா? 2 பேருமே லீடராக இருக்க முடியாது. அவன் சொல்ல இவங்க கேட்க மாட்டேன், இவன் சொல்ல, எத்தனை பலாயெல்லாம் நடக்குது, லீடர் சொல்லே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. அதனால நம்ம 2 பேரில் நீங்க முதல்ல எழுந்ததால நீங்க தான் லீடர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படி கேட்கிறேன், முடிஞ்சு போச்சு. இதுதான் தலைமைக்கு கட்டுப்படுதல் அர்த்தம். லீடர் நீங்க, எனவே நீங்க எது சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன். எனக்குன்னு ஒரு கருத்து இல்லை, நீங்கள் சொல்வதுதான் என்னுடைய கருத்து. அப்படியா? கொஞ்சம் யோசிச்சுட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மிக்தாத், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, 40 பேர் இருக்கிறாங்க, நம்மகிட்ட பெருசாக ஆயுதங்கள் இல்லை, அவங்க ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. 2வது அந்த 40 சுற்றி 40 பேர் உட்காந்துக்கிறாங்க. அந்த 40 பேரையும் தாண்டி மரத்துக்கு மேலே போய் ஏறி உச்சிக்கு போய் அந்த ஜனாசாவை கீழே கொண்டு வந்து இறக்கி என்ன பண்ணுறது? இதெல்லாம் எவ்வளோ சாத்தியமா? என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு முடிவு சொல்கிறேன், நீங்கள் இங்கேயே நில்லுங்க, இங்கே மறைவாக நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. நான் போகிறேன், போய் சிக்கி நான் ஷஹீத் ஆயிட்டேன்னு வைங்க, என்ன அவனை பிடிச்சிட்டானோ, என்ன கொண்டுட்டான்னு வைங்க. நீங்கள் இந்த தகவலை ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லணுமா இல்லையா? தகவல் அது ஒரு முறைன்னு இருக்குல்ல, நீங்கள் போய் அதை சொல்லிடுங்க. திரும்ப நீங்கள் வந்து சிக்கிக்கிடாதீங்க. நான் சிக்கையில் எனக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை என்று நீங்கள் அறிந்தால் நீங்கள் வந்துருங்க, இல்லைன்னா நீங்கள் திரும்பி போயிடுங்க என்று சொல்லிட்டு அவங்க சரின்ட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டாங்களே மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ பாருங்க என்ன நடந்ததுன்னு. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய குதிரையை நான் வேகமாக விரட்டி சென்றேன். சூழ 40 பேர் உட்காந்துக்கிறான், மரத்தை சுற்றி 40 பேர் இருக்கிறான். இவங்க குதிரையில் வர்றது தெரியுமா இல்லையா? வெட்ட வெளி குதிரையில் வர்றாங்க. நான் வேகமாக சென்று அந்த மரத்தின் கீழே போய் சேர்ந்து விட்டேன், யாரு என்ன பார்க்கலங்கிறாங்க.